விழுப்புரம் மாவட்டத்திலே பென்சால் புயலில் ஏற்பட்ட சேதம், பக்கத்து மாவட்டங்களிலே ஏற்பட்ட சேதம், விவசாய பயிர்கள் அழிந்து போச்சு, கோடிக்கணக்கான ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. மீண்டு வர முடியாத துயரத்திலே விவசாயிகள். இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்ட பிறகு இந்த சேதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய மோடி அரசாங்கத்திடம், பாஜக அரசாங்கத்திடம் தமிழ்நாடு அரசு நாம் உள்பட நிதி வழங்க வேண்டும், இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் மோடியினுடைய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சல்லி பைசாவை கூட கொடுக்கவில்லை. தமிழகத்திலே இருக்கிற பாஜகவினர் மோடியுடைய பாஜகவை கண்டித்து பேசல, பணம் கொடுக்க வேண்டும் என்று பேசல. ஆகவே தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கிறார்கள், கேரளத்துக்கு துரோகம் இழைக்கிறார்கள். துரோகம் இழைப்பது அவருடைய வாழ்க்கை அனுபவம். மேடையிலே வீற்றிருக்கிற நம்முடைய பாசமிகு தலைவர்கள் அடுத்தடுத்து உங்களிடத்திலே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். மிக விரைவான முறையிலே இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு தலைமை திட்டமிட்டிருக்கிறது. ஆகவே இறுதியாக நம்முடைய தலைவர்கள் பேசி முடிக்கிற வரை பொதுக்கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற தோழர்கள் அப்படியே அமர்ந்து பொதுக்கூட்டத்தை எழுச்சிகரமாக சிறப்பிக்க வேண்டும் என்று முதலிலே நான் உங்களிடத்திலே அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். துவக்கத்திலே கட்சியினுடைய மாநில குழு விழுப்புரத்திலே மாநாட்டை நடத்த வேண்டும் என்று பணித்த போது விழுப்புரம் மாவட்ட குழு தோழர்கள், மாவட்டம் முழுவதும் இருக்கிற கட்சி கிளைகள், வர்க்க வெகுஜன அமைப்புகள் மிக உற்சாகத்தோடு பணிகளை தொடங்கினார்கள். தொடங்கி பணிகள் வேகமாக போய்கொண்டிருந்த நேரத்தில் இந்த மாவட்டத்திலே, தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே, அருகாமை இருக்கிற மாவட்டங்களிலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மழையும் புயலும் வீசி ஏறத்தாழ தமிழகத்திலே விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலே 10 லட்சம் ஏக்கரிலே இருந்த சாகுபடிகள் அழிந்து போச்சு. விழுப்புரம் மாவட்டத்திலே 3 லட்சம் ஏக்கரிலே விவசாயிகளுடைய சாகுபடிகள் அழிந்து போச்சு. 1 லட்சம் வீடுகளிலே தண்ணீர் புகுந்தது. விழுப்புரம் நகரம் தண்ணீரிலே மிதந்தது. அப்படிப்பட்ட பாதிப்புகளையும் எதிர்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்து பணிகளிலும் ஈடுபட்டு அதன் பிறகு மீண்டெழுந்து இந்த விழுப்புரம் மாநகரம் மற்றும் இந்த மாவட்டத்து மக்களினுடைய, உழைப்பாளி மக்களினுடைய ஆதரவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநாடு சீரும் சிறப்புமாக எழுச்சியாக இன்றைக்கு விழுப்புரம் நகரத்திலே நடந்திருக்கிறது என்று சொன்னால், மாவட்டம் முழுவதும் இருக்கிற உழைப்பாளி மக்களுடைய மகத்தான பங்களிப்பும், மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பும் இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது என்பதை பெருமிதத்தோடு சுட்டிக்காட்டுகிறேன். பல்வேறு அமைப்புகள் மாநாடுகள் நடத்துகிறார்கள், பல்வேறு கட்சியினர் மாநாடுகள் நடத்துகிறார்கள், கோடான கோடி ரூபாயை செலவழிக்கிறார்கள். நாமும் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெருமையோடு சொல்லுகிறோம், இந்த மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த செலவுக்கும் இந்த மாவட்டத்திலே இருக்கிற உழைப்பாளி மக்கள் சல்லி சல்லியாக கொடுத்த பணத்தை வைத்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திடம் இந்த மார்க்சிஸ்ட் கட்சி கையேந்தி நிற்கவில்லை. உழைப்பாளி மக்களிடத்திலே கையேந்தி, இதோ நாங்கள் புயலால் பாதித்திருந்தாலும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மகத்தான மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று நிதியளி நம்மை ஆக்கப்படுத்திய, ஊக்கப்படுத்திய உழைப்பாளி மக்களின் பின்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிறது. இவ்வளவு பெரிய சேதம் விழுப்புரம் மாவட்டத்திலே பென்சால் புயலில் ஏற்பட்ட சேதம், பக்கத்து மாவட்டங்களிலே ஏற்பட்ட சேதம், விவசாய பயிர்கள் அழிந்து போச்சு, கோடிக்கணக்கான ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. மீண்டு வர முடியாத துயரத்திலே விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டத்திலே மட்டும் 174 ஏரிகள் உடைந்து விட்டது. ஏரிகள் உடைப்பினால் ஏற்பட்ட சேதம் 15,000 ஏக்கர் நிலங்கள் காணாமல் போச்சு, மண்மூடி மேடாகி போச்சு. இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்ட பிறகு இந்த சேதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய மோடி அரசாங்கத்திடம், பாஜக அரசாங்கத்திடம்
தமிழ்நாடு அரசு நாம் உள்பட நிதி வழங்க வேண்டும், இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் மோடியினுடைய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சல்லி பைசாவை கூட கொடுக்கவில்லை. தமிழகத்திலே இருக்கிற பாஜகவினர் மோடியினுடைய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு எங்களுக்கு பணம் கொடு என்று மோடியுடைய பாஜகவை கண்டித்து பேசல, பணம் கொடுக்க வேண்டும் என்று பேசல. ஆகவே தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கிறார்கள், கேரளத்துக்கு துரோகம் இழைக்கிறார்கள், எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள். துரோகம் இழைப்பது அவருடைய வாழ்க்கை அனுபவம். இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் உற்பத்தி செலவு அதிகமாச்சு, விளைகிற பொருளுக்கு கட்டுப்படியாகிற விலை இல்லை. சாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையிலே C2+50 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் விவசாயிகள் போராடுகிறோம். தமிழகத்திலே விவசாயிகள் போராடுகிறோம். நெல்லுக்கு விலை வேண்டும், கரும்புக்கு விலை வேண்டும், கட்டுப்படியாகிற விலை வழங்க வேண்டும். விவசாயிகள் நட்டமடைகிறார்கள். 86% விவசாயிகள் கடனாளிகளாக இருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். துயரத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் மோடியுடைய அரசு விவசாயிகளுக்கு விலை கொடுக்க மறுக்கிறது, கட்டுப்படியாகிற விலை அறிவிக்க மறுக்கிறார்கள். சாமிநாதன் குழு பரிந்துரையை ஏற்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள், அகில இந்திய விவசாய சங்கம் உள்பட வரலாற்று மிக்க போராட்டங்களை நடத்தினோம். எங்களுக்கு நீங்கள் C2+50 அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் மோடி அரசு என்ன செய்தார்கள்? விவசாயத்தை, இந்திய விவசாய சந்தையை கார்ப்பரேட்டுகள் கைகளிலே, பெரும் நிறுவனங்களின் கைகளிலே ஒப்படை செய்யக்கூடிய 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எதிர்த்து வீரமிக்க போராட்டத்தை நடத்தி விவசாய அமைப்புகள் 700க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்து வேளாண் சட்டத்தை ரத்து செய்து வைத்தோம். இன்றைக்கு மோடியினுடைய அரசு அதே வேளாண் சட்டத்துடைய அம்சங்களை கொள்ளைப்புற வழியாக நாடாளுமன்றத்தை மசோதாவை முன்மொழிந்திருக்கிறார்கள். கார்ப்பரேட்டுகள் கைகளிலே வேளாண் சந்தைகளை ஒப்படை செய்வதற்கான குறுக்கு வழியை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 23ஆம் தேதி நாடு முழுவதும் விவசாய அமைப்புகள் மோடி அரசு அறிவித்த வேளாண் மசோதாவை எதிர்த்து தீயிட்டு கொளுத்துவது என்று முடிவெடுத்து நாடு முழுவதும் அந்த போராட்டம் நடைபெற்றது. இந்திய விவசாய அமைப்புகள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். மோடியுடைய அரசு இந்த நாட்டுடைய விவசாயத்தை நாசப்படுத்துவதற்கு, இந்த நாட்டுடைய உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். நாடு முழுவதும் இருக்கிற உழைப்பாளி மக்களை ஒன்றுபடுத்தி மோடியுடைய அரசை தூக்கி எறிந்து தேசத்துடைய விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி, தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு, விவசாய தொழிலாளிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு, கிராமப்புற உழைப்பாளி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு அவர்களோடு தோளோடு தோள் நின்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்று பிரகடனப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.